இவர்கள் தொடர்ந்து எப்படியெல்லாம் பேசுகிறார்கள். ஒருவர் ஊடகத்தில் பேசுகிறார், இது உரசலாக தெரியவில்லை, பெரிய விரிசலாக தெரிகிறது என்கிறார். இன்னொருவர் சொல்கிறார், எல்லாம் பேசி முடிந்தாகிவிட்டது, முதல்வர் வேட்பாளர் அதிமுகவில் மாற்றப்பட போகிறார் என்று பேசுகிறார். இன்னொருவர் பேசுகிறார், இபிஎஸ் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு அதிமுகவை உருவாக்கப் போகிறார்கள், மத்தியிலே பேசிவிட்டார்கள் என்று ஒருவர் பேசுகிறார். இப்படி பலரும் பல கற்பனைகள், பல ஜோசியங்கள், அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை யாரோ செய்துவிட்டார்கள், பேசிவிட்டார்கள், முடிவாகிவிட்டது என்று ஒரு அற்பத்தனமாக தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்று அவர்களெல்லாம் மூஞ்சியை எங்கே கொண்டு வைத்துக் கொள்வார்கள்? இன்று சட்டப்பேரவை நிகழ்வு முடிந்து மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். பல முக்கிய பிரச்சனைகள் இருக்கிறது. அப்பொழுது இந்த ஓநாய்களுக்கு உடந்தையாக இருக்கின்ற சிலர் திட்டமிட்டே சில கேள்விகளை எழுப்புகிறார்கள். நேற்றைக்கு எழுப்பியாச்சு இந்த கேள்வியை, மீண்டும் அதே கேள்வியை இன்று எழுப்பினார்கள். உடனடியாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒற்றை வார்த்தையில் அவர்களை ஓங்கி அடித்து விட்டார்.